குஜராத்தில் நீட் தேர்வறையில் பதில் சொல்லித் தருவதாக 8.5 கோடி ரூபாய் மோசடி. மாணவர்கள் தலா 66 லட்சம் கொடுத்த நிலையில் பயிற்சி மையத்தை சேர்ந்தவர்கள் உள்பட 5 பேர் கைது. நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் மார்க்சிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்ட விவகாரம். பெண்ணின் தாய் தந்தை உள்பட 13 பேர் கைது. நெல்லை மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சாதிய தீண்டாமையால் நடைபெறும் சம்பவங்கள் வேதனை தருவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓசூரில் மாநகராட்சி விநியோகித்த குடிநீரை அருந்தியதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டோரின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. பழைய குடிநீர் குழாய்களை அகற்றி புதிய குழாய்கள் பதிக்கும் பணி தீவிரம். திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் புகுந்து ஊரையே அச்சத்தில் ஆழ்த்திய சிறுத்தை. 11 மணி நேரம் போராடி மயக்க ஊசி போட்டு மடக்கி பிடித்த வனத்துறை. திருப்பத்தூர் நகர் பகுதியில் பிடிபட்ட சிறுத்தை அடர்ந்த வனத்தில் விடுவிப்பு. உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதாக வனத்துறை தகவல். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் சொந்த ஊர்களில் அடக்கம். கண்ணீருடன் கதறி அழுது அஞ்சலி செலுத்திய குடும்பத்தினர். மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயில் இயக்கப்பட்டதன் 125வது ஆண்டு விழா. பயணிகளுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். கோவையில் இன்று திமுக சார்பில் முப்பெரும் விழா. கொடிசியா மைதானத்தில் மாபெரும் விழாவிற்கு திமுக தலைமை ஏற்பாடு. இத்தாலி G7 மாநாட்டில் பைடன், இமானுவேல் மெக்ரோன், ஜெலன்ஸ்கி உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. போப் பிரான்சிஸை சந்தித்த பின் இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். ரிசர்வ்டு ரயில் பெட்டிகளில் முன்பதிவு செய்யாதவர்கள் பயணம் செய்வதை தடுக்க வேண்டும். ரயில்வே அதிகாரிகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. பக்ரீத்தை ஒட்டி மேட்டுப்பாளையம் அருகே அன்னூர் மற்றும் நாமக்கல்லில் களை கட்டிய ஆட்டு சந்தைகள். எட்டயபுரத்தில் விலை அதிகமாக இருந்ததால் விற்பனை குறைந்தது. தமிழக கடலோரத்தில் 61 நாட்கள் நீடித்து வந்த மீன்பிடி தடை காலம் நிறைவு. சென்னை முதல் குமரி வரை மீனவர்கள் மீண்டும் கடலுக்குள் சென்றனர். நேபாளத்திற்கு எதிரான உலகக்கோப்பை T20 லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி. கடைசி பந்தில் 2 ரன்கள் தேவை என்ற பரபரப்பான சூழலில் ரன் அவுட் ஆன நேபாள பேட்ஸ்மேன் குல்ஷன் ஜா. விழுப்புரத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் மற்றும் பெண் ஊழியர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அரசின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் முறைகேடு செய்தது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை.
நீலகிரி மலை ரயில் இயக்கப்பட்டு 125 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி குன்னூர் ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி சுற்றுலா பயணிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். பேசுவோம். ஐயாசாமி, அங்கு கொண்டாட்ட மனநிலை இருக்கும் என தெரிவோம். அந்த நீலகிரி மலை ரயிலை பற்றியான கூடுதல் விவரங்கள். ஜெனிஃபர், நீலகிரி மலை ரயில் இன்றுடன் 125வது ஆண்டை தொட்டுள்ளது. இந்த விழா குன்னூர் ரயில் நிலையத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக 1899ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு இந்த மலை ரயில் சேவை துவங்கப்பட்டது. அதன் காரணமாக இன்று இதே ஜூன் 15ஆம் தேதி இந்த 125வது மலை ரயில் தினம் இந்த கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து மலைகளில் தவழ்ந்து வந்த மலை ரயிலுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட மலை ரயில் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 100க்கும் மேற்பட்டோர் இந்த மலை ரயிலில் பயணித்து உற்சாகமாக வந்தடைந்தனர். முன்கூட்டியே ஒரு மாதத்திற்கு முன்பே முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் இந்த மலை ரயிலில் வந்திருந்தனர். இன்று 125வது மலை ரயில் தினம் என்பது சுற்றுலா பயணிகளுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக அமைந்திருந்தது. மலை ரயிலில் பயணித்த சுற்றுலா பயணிகளுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து இந்த மலை ரயில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த ரயில் நிலையத்தில் கண்காட்சிகள் வைக்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் இந்த மலை பயணத்தை பற்றி தெரிவிக்கும் பொழுது, இதுவரை இந்த மலை ரயிலில் பயணித்த அனுபவம் தங்களுக்கு புதுவிதமான வித்தியாசமான அனுபவமாக இருந்ததெனவும் தெரிவித்தனர். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐயாசாமி. திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் நேற்று பதுங்கிய சிறுத்தை அதிகாலை 2:30 மணி அளவில் பிடிபட்டது. நகர் பகுதிக்கு சிறுத்தை எங்கிருந்து வந்தது என நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். வெங்கடேசன், குறிப்பிட்ட இந்த பள்ளி நகரினுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கிற வேளையில இந்த சிறுத்தை அதுவும் பகல் நேரத்துல எப்படி இந்த இடத்திற்கு வந்தது அப்படிங்கறது குறித்து என்ன தகவல்கள் இருக்கு? ஜெனிஃபர், அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்து மட்டும் பார்க்கும்போது அதாவது இந்த பகுதி முழுவதுமே நகரப்பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் திருப்பத்தூர் பகுதியில் தான் இந்த சிறுத்தை நேற்று ஒரு பிற்பகல் ஒரு 3:30 மணி அளவில் இந்த சிறுத்தையானது முதலில் தற்பொழுது நம்ம நின்றிருக்கக்கூடிய பகுதியான இந்த பகுதியில் தான் இந்த சிறுத்தை நடமாட்டத்தை கண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த சிறுத்தையை பார்த்து அதன் பிறகாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் பார்க்கும் பொழுது அந்த வனத்துறை தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் அந்த சிறுத்தை அருகில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்தில் அந்த சிறுத்தை சென்று இருக்கிறது. அந்த சென்ற நேரத்தில் தான் இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பள்ளி வளாகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த என்பவர் கோபால் என்பவர் இந்த பகுதியில் அந்த சிறுத்தை தாக்கி அவர் படுகாயமடைந்து அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தினார். மேலும் இந்த பகுதியில் சிறுத்தை எப்படி வந்தது, அதே வேளையில் பார்க்கும் பொழுது இந்த சிறுத்தை அருகில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அருகில் இருக்கக்கூடிய தமிழக ஆந்திரா பகுதியில் இந்த சிறுத்தை நடமாட்டம் ஏற்கனவே இருந்துள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அச்சம் தெரிவிச்சிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இந்த சிறுத்தை இந்த நகர பகுதிக்கு எப்படி வந்தது என்பதை எல்லாம் புரியாத புதிராக இருந்தாலும் கூட இந்த நகர பகுதிக்கு நேற்று இந்த சிறுத்தை வந்ததிலிருந்தே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தை அடைந்து இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அதுக்கு பிறகாக அந்த சிறுத்தை அருகில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் அந்த சிறுத்தை இந்த கார் செட்டினுடைய பகுதியில தான் அந்த சிறுத்தை தஞ்சம் அடைந்தது. அந்த கார் செட்டில் கார் பார்க்கிங் செய்வதற்காக ஒரு 5 நபர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த காருக்குள் சிறுத்தை பார்த்து அச்சமடைந்து உடனடியாக அந்த காரில் உள்ள தஞ்சம் அடைந்தார்கள். அவர்களை சுமார் ஒரு 7 மணி நேரமாக பிறகு அவர்களை வனத்துறையினர் மீட்டனார்கள். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சமடைந்தாலும் கூட அதே போன்று வாணியம்பாடியில் சிறுத்தை நடமாட்டம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு, மாடு மற்றும் ஆகிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில நகரப்பகுதிகளில் வனவிலங்குகள் தற்பொழுது வரக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அச்சத்தில் இருக்கிறாங்க. மேலும் இங்க பகுதியில் முதல் முறையாக இந்த சிறுத்தையை பார்த்த ஒரு பெண்மணி நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடமே இது சிறுத்தை எப்ப பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க என்பதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இங்க வந்து சிறுத்தை நீங்க தான் முதல்ல பாத்தீங்க. இந்த சிறுத்தை வந்து நீங்க பாக்கும்போது வந்து எப்படி இருந்தீங்க, மனநிலை எப்படி? ஃபர்ஸ்ட் ஒரு 3 o'clock வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டே இருந்தாரு, இங்க இந்த பக்கம் சிறுத்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து நம்பல. அப்ப வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன். அப்போ வந்து எதுவுமே தெரியல. செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நின்னுட்டு இருந்தது. அந்த கீழே ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது மேல நின்னுட்டு இருந்தது. பார்த்தோன்னே பயந்துட்டோம் ரொம்ப. என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா ஹைட் ஜம்ப் பண்ணணும்னு சொல்றதுனால ஹைட் ஜம்ப் ஆகி வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு லாக் பண்ணிட்டு நான் ரூம்குள்ள போயிட்டேன். அப்புறம் 2-3 டைம்ஸ் கிட்ட நாங்க கத்துனோம் இந்த பக்கம் அங்கிள் அங்கிள் அப்படி சொல்லிட்டு கீழே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவரே வந்தோடனையும் அவங்க கீழே இருக்க வீடு எல்லாம் சேர்ந்து மேல வந்தோடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 1/2 hour கிட்ட பார்க்கும்போது கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க போய் அது வந்து படுத்திருந்ததா பார்த்து அங்க இருந்து தான் ஜம்ப் ஆகி இங்க ஃபர்ஸ்ட் போய் இங்க சவுண்ட் போட்டனால OLSல இருந்து ஜம்ப் ஆகி போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், சரி அங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கீழே நின்று பேசிட்டு இருக்கும்போது திருப்பி எங்க காம்பவுண்ட் கிட்டே வந்து அது நின்றுட்டு இருந்ததுனால ரொம்பவே பயமா இருந்தது எங்களுக்கு. என்ன பண்றது தெரியாம திருப்பியும் நாங்க டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டோம் சார். அதே போல வந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியை சேர்ந்த மேலும் வந்து ஒரு பெண்மணி வந்து இங்கு இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்றால் இந்த பகுதி முழுவதுமாக நேற்றிலிருந்தே வந்து ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலை வந்து அனைத்து மக்களுமே வந்து வீட்டிற்குள் வந்து முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது வந்து இங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியிடமே கேட்டுக்கலாம். இந்த பகுதியில வந்து சிறுத்தை வந்தது இல்ல நேற்று, அது வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதனால நீங்க எவ்வளவு அச்சமடைந்தீங்க? ரொம்ப பதட்டமா இருந்ததுங்க சார். நாங்க வந்து கீழ் வீட்டுல தான் வசிக்கிறோம். இங்க கீழே புலி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து வியோவா இருக்காங்க, சிறுத்தை வியோவா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 2 நாளா வீட்டுல வெளியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோங்க சார். போயிட்டதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி சிறுத்தை உங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு நம்ப முடியல, சிறுத்தையா இல்ல பூனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். வந்து பார்த்தா உண்மையே சிறுத்தை தான். உடனே எங்க வீட்டுல வந்து ரெவென்யூக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம். அதுக்கு எங்களுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ரெவென்யூ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வர முடியலைங்க சார். நாங்கள் ஆப்போசிட்டில் தான் இருந்தோம். நாங்கள் அவங்க வந்து சிறுத்தை போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து நிற்கிறோம். இங்கே நின்றுட்டு இருந்தது, எங்கள் வீட்டுக்கு கீழே நின்றுட்டு இருந்தது புலி, சிறுத்தை நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்து எங்க பாப்பா முன்ன வந்துட்டாங்க. இவங்க மேல இருந்து நீங்க போயிடுங்க, சிறுத்தை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஓடிட்டோம். எங்களுக்கு அந்த மனநிலேருந்து இன்னும் எங்களால மீள முடியல. ஆனா சாருங்க, ரெவன்யூ சார், போலீஸ் சார் எல்லாமே வந்து இல்ல இங்க சிறுத்தை இல்லை, நீங்க உள்ள போயிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க எங்களை சேவ் பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ள. அவங்களுக்கு வந்து அப்புறமா நைட்டு 2-2:15 வரைக்குமே இருந்தாங்க சார். எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி அவங்கள அந்த சிறுத்தையை வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அப்பதான் எங்க மனநிலையே கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்ல ரெவன்யூ சாரும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் சார் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சார். தேங்க்யூ. மேலும் வந்து ஜெனிபர், இந்த பகுதியில தான் வந்து இந்த சிறுத்தையானது பிடிபட்டு தற்பொழுது வந்து வாணியம்பாடி அருகே இருக்கக்கூடிய அடர்ந்த பகுதியான மாதகளப்பா என்ற வனப்பகுதியில தான் வந்து அந்த சிறுத்தையை வந்து கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஏற்கனவே வாணியம்பாடி பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு சூழ்நிலையில அருகிலே வந்து இந்த சிறுத்தையை கொண்டு போயிட்டு வனத்துறையினர் விட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனிபர், தொடர்ந்து 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை பிடிபட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. விவரங்களை அங்கிருந்து பதிவு செய்ததற்கு நன்றி ஐயாசாமி.